Hello students. Today வந்து நாம 10th standard chapter 6 trigonometry தமிழ்ல முக்கோணவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த லெசனில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம அந்த சம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸு எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் எல்லாமே வந்து ப்ரூஃப் தான். ஸோ இது ஞாபகம் வச்சுட்டா தான் நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸு, அதாவது முக்கோணவியல் விகிதங்கள் அப்படிங்கிறத வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்து இந்த பேஸ் இந்த பக்கம் இருக்குல்ல, அது வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து கர்ணம், தமிழில் வந்து கர்ணம் சொல்லுவோம். ஹிப்டோடேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போடேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடேனியஸ், அதுதான். அதாவது எம்பி டிவைடட் பை ஓபி, அதுதான் வந்து சைன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடீனியஸ், அதாவது ஓஎம் டிவைடட் பை ஓபி. நெக்ஸ்ட் tan தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட், அதாவது பிஎம் டிவைடட் பை ஓஎம், அதுதான் tan தீட்டா. ஃபஸ்ட்டு சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, tan தீட்டானா என்ன, அதாவது ஒரு முக்கோணத்தை வச்சு என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு வரலாம். tan தீட்டானா சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அதாவது நமக்கு சைன் தீட்டான்னு என்ன, ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடேனியஸ்னு சொன்னோம்ல, அது வந்து எம்பி டிவைடட் பை ஓபி. ஓகேவா? அதெல்லாம் வந்து இந்த இதை வச்சு பார்த்துட்டோம். ஸோ tan தீட்டாங்கிறது சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. காட் தீட்டான்னு என்ன, காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. கொசிகன் தீட்டானா 1 பை சைன் தீட்டா. சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோணும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1. இதே வந்து இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகுமா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணால் நமக்கு இப்போ tan ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இங்கே இருக்கிறது வேறு. அப்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படிங்கிறது tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இப்போ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கோசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எனக்கு காட் மட்டும் வேணும்னா இது போகும், இந்த ப்ளஸ் 1 இது கொஞ்சம் மைனஸ் 1 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோணும். வேணா நான் இங்கே எழுதுகிறேன். tan ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ வேணும்னா தீட்டா மைனஸ் 1. அதே காட் ஸ்கொயர் தீட்டாக்கு வேல்யூ வேணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஃபார்முலா தான். ஏன்னா 4 5 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸ், அதெல்லாம் பார்க்கலாம். சைன் தீட்டாங்கிறது 1 பை கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டாங்கிறது 1 பை சைன் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது 1 பை சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா. tan தீட்டாங்கிறது 1 பை காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது 1 பை tan தீட்டா. நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சைன் நெகட்டிவ் தீட்டா வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ் சைன் தீட்டா. காஸ் தீட்டா வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா காஸ் தீட்டா தான். ஸோ tan தீட்டா வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா மைனஸ் tan தீட்டா. காட் வந்து மைனஸ் தீட்டாவாக இருந்ததுன்னா மைனஸ் காட் தீட்டா. சீக்கன் வந்து மைனஸ் தீட்டாவாக இருந்ததுன்னா சீக்கன் தீட்டா. கொசிக்கன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் கொசிக்கன் தீட்டா. ஸோ சைன்லாம் வந்து எங்கே நெகட்டிவ் வரும், எங்கே வந்து ப்ளஸ் வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே வந்து எக்ஸசைஸ் 6.1 இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 6.1 இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்.
First, cot theta plus tan theta equal to secant theta plus secant theta into cosecant theta அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். LHS எடுத்து தான் நான் வந்து RHS வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். LHS என்ன? cot theta plus tan theta. ஸோ cot theta வந்து என்ன எழுதலாம்? என்னன்னு எழுதலாம்? cos theta divided by sin thetaன்னு எழுதலாமா? ஸோ அதுதான ஃபார்முலா. cot theta equal to cos theta divided by sin theta. ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் எழுதுகிறேன். எழுதிட்டு ப்ளஸ் tan theta, அதே மாதிரி tan theta என்னென்னு எழுதலாம்? sin theta divided by cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணி நான் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? cos theta cos theta இங்கே இருக்குது, இங்கே cos theta. ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் cos square theta ப்ளஸ் sin square theta divided by sin theta into cos theta எழுதலாமா? cos square theta plus sin square theta என்ன? 1. So divided by sin theta into cos theta remaining அப்படியே எழுதிட்டேன். ஸோ இதை நான் பிரித்து எழுதுகிறேன். 1 by sin theta into 1 by cos theta. ஸோ 1 by sin theta into 1 by cos theta எழுதுகிறேன். ஸோ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? sec theta cosecant theta. அப்போது 1 by sin theta வந்து 1 by sin theta வந்து secant theta, சரி cosecant theta, 1 by cos theta வந்து secant thetaவா? ஸோ நமக்கு ப்ரூஃபில் வந்து மாற்றி தானே இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by cos theta into 1 by sin theta. அப்போ 1 by cos theta என்ன? secant theta, 1 by sin theta வந்து cosecant theta. ஸோ RHS அதுதானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ RHS வந்து இது. ஸோ ப்ரூவ்டு. LHS equal to RHS, hence proved அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேம் LHS எடுத்து நான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். tan power 4 theta plus tan square theta. இதை நான் எப்படி எழுதுறேன்? நான் பிரித்து எழுதுகிறேன். tan square theta tan square theta. அப்போ tan square theta into tan square theta வந்து tan power 4 theta தானே. ஸோ எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த ரிமைனிங் tan square theta நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து tan square theta நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஒரு tan square theta எழுதிட்டேன். ரிமைனிங் எனக்கு ஒரு tan square theta இருக்குமா? அது ப்ளஸ் ஒரு tan square theta வெளியில் வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 போட்டுக்கிறேன். ஸோ tan square theta plus 1 என்ன? secant square theta. ஸோ tan square theta into secant square theta எழுதிக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறேன். அப்போ RHS நான் எடுக்கிறேன். RHS என்ன இருக்குது? கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க sec 4 theta minus sec square thetaவா? ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டேன். அப்போ இது நான் அதே மாதிரி ப்ரீவியஸாக நான் பண்ண மாதிரியே இதை நான் பிரிக்கலாமா? sec square theta into sec square theta minus sec square theta. அப்போ sec square theta வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும்? sec square theta மைனஸ் 1ன்னு இருக்குமா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? sec square theta அது வேணால் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1ன்னு மாறுமா? அப்போ tan square thetaவா? tan square thetaங்கிறது sec square theta minus 1. அப்போ இதுக்கு பதிலாக tan square theta நான் எழுதலாமா? அப்போ sec square theta into tan square theta இதை வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். அப்போது 1 2 எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence proved அப்படின்னு எழுதிடும். ஸோ நான் ப்ரூஃப் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ப்ரூவ் தி ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 minus tan square theta divided by cot square theta minus 1 equal to tan square theta. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். நான் LHS ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 minus tan square theta divided by cot square theta minus 1 எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி எழுதலாம்? 1 minus tan square theta அப்படி எழுதிட்டேன்.
அப்போ cot square தீட்டான்னு எப்படி எழுதலாம் 1 by tan square தீட்டான்னு எழுதலாமா ஸோ cot தீட்டா ஈக்குவல் டு 1 by tan தீட்டா நமக்கு தெரியும் ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஸ்கொயர் இருக்குது ஸோ அந்த ஸ்கொயரை மறக்காமல் நம்ம எழுதணும் ஸோ 1 by tan square தீட்டா மைனஸ் 1 ரிமைனிங் இருக்குது -1 நான் அப்படியே போட்டுக்கிறேன் அப்போது 1 minus tan square தீட்டா டிவைடட் பை 1 minus tan square தீட்டா இந்த -1 இருக்கா ஸோ -1 வந்து நான் இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன் இங்கே வந்து 1 இருக்கிறது அர்த்தம் ஸோ நான் இதை வந்து பேஸை வந்து நான் ஈக்குவல் பண்ணோன்னா எல்சிஎம் எடுப்பேனா அப்போ மேலே tan square தீட்டானாலே மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் 1 இங்கே இருக்குது மைனஸ் tan square தீட்டா டிவைடட் பை tan square தீட்டா இங்கே tan square தீட்டா வரும் ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருக்கிறங்காட்டி நான் 1 டைம் எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் மேலே கொண்டு போகிறேன் அப்போ தலைகீழாக மாறுமா அப்போ 1 minus tan square தீட்டா இன்ட்டு இந்த tan வந்து மேலே போகும் அப்போ tan square தீட்டா டிவைடட் பை 1 minus tan square தீட்டா இது கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் என்ன இருக்குது tan square தீட்டா ஸோ tan square தீட்டா இதுதான் RHS ஸோ LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு நான் ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் cos தீட்டா டிவைடட் பை 1 plus sin தீட்டா ஈக்குவல் டு secant தீட்டா மைனஸ் tan தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ப்ரூஃப் பண்ணணும் அதே மாதிரி சேம் LHS எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் அது என்ன cos தீட்டா 1 plus டிவைடட் பை 1 plus sin தீட்டா அதுதானே ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு cos தீட்டா டிவைடட் பை 1 by sin தீட்டா இது வந்து காஞ்சுகேட் பண்ணுறேன் காஞ்சுகேட்னா என்ன இங்கே என்ன இருக்கோ கீழே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட் போட்டு மேலே கீழே அதால் மல்டிப்ளை பண்ணணும் அதுதான் காஞ்சுகேட் ஸோ காஞ்சுகேட் பண்ணலாமா ஸோ cos தீட்டா 1 by sin தீட்டா அதை அப்படியே எழுதிக்கிறேன் இன்ட்டு ஆப்போசிட் சைன் என்ன 1 minus sin தீட்டா டிவைடட் பை 1 minus sin தீட்டா இது பார்க்குறக்கு காஞ்சுகேட் பண்ணிட்டேன்னா ஸோ இது பார்க்குறக்கு என்ன இருக்குது a plus b இன்ட்டு a minus b அந்த இருக்கா அப்படின்னா என்ன a squared minus b squared எழுதலாமா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் பண்ண போகிறோம் cos தீட்டா 1 minus sin தீட்டா டிவைடட் பை a வந்து இதுதானே அப்போ 1 squared minus b வந்து sin தீட்டா அப்போ sin squared தீட்டா எழுதியாச்சா நெக்ஸ்ட்டு இது cos தீட்டா 1 minus sin தீட்டா இது வந்து 1 minus sin தீட்டா என்ன cos தீட்டாவா ஸோ cos இங்கே ஸ்கொயர்டு இருக்குது ஸோ cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ இது கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் ஒரு cos தீட்டா இருக்கும் ஸ்கொயர்டு வந்து 2 cos தீட்டா இருக்கிறதா அர்த்தமா அப்போ ஸ்கொயருக்கு 1 மட்டும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் 1 இருக்கிறதா அர்த்தமா ஸோ அந்த ரிமைனிங் 1 எழுதுறேன் இப்போ 1 minus sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா அப்போ 1 minus sin தீட்டா ஈக்குவல் டு இப்போ sin தீட்டான்னு இருக்கா அப்போ இதை வந்து நான் பிரிக்கிறேன் 1 minus cos தீட்டா மைனஸ் sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா அப்படின்னு நான் பிரிக்கிறேன் பிரிச்சேன்னா அப்போது 1 minus sin தீட்டா 1 minus cos தீட்டா என்ன secant தீட்டா 1 sin by cos தீட்டா என்ன tan தீட்டா ஸோ அதுதான் secant தீட்டா மைனஸ் tan தீட்டா இதுதானே நமக்கு RHS ஸோ LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடும் நெக்ஸ்ட்டு Third question, prove the following identities. For first subdivision, root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சொல்யூஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு LHS இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து அப்படியே எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் பண்ணுறேன் காஞ்சுகேட்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் கீழே இங்கே டிவிஷனில் கீழே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடும் எடுத்து அதையால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும் அதுதான் காஞ்சுகேட் ஸோ ரூட் ஆஃப் இந்த வேல்யூ அப்படி எழுதிக்கிறேன் இன்ட்டு 1 ப்ளஸ் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் தானே ஸோ 1 plus sin theta டிவைடட் பை 1 plus sin theta ஸோ இது எப்படி இருக்குது a minus b a plus b அப்படின்னா என்ன a squared minus b squaredா ஸோ சேம் அதை தான் பண்ண போகிறோம் ரூட் ஆஃப் 1 plus sin square theta 1 plus sin theta 1 plus sin theta என்ன 1 plus sin square theta 1 plus sin theta தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா அதுதான் எழுதியிருக்கேன் அப்போது இங்கே வந்து 1 squared minus sin square theta எழுதலாமா a squared minus b squared ஃபார்முலேட்டில் எடுத்தால் 1 squared minus sin square theta அப்படின்னு எழுதலாமா நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடுது ரிமைனிங் என்ன இருக்குது 1 plus sin theta டிவைடட் பை cos square theta அதுதான் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 plus sin theta டிவைடட் பை cos theta அப்போது 1 plus sin thetaவை இது பிரிச்சு எழுதலாமா 1 by cos theta plus sin theta divided by cos theta அப்படின்னு எழுதலாமா அப்போ 1 by cos theta என்ன secant theta plus sin theta divided by cos theta equal to tan theta இதுதானே நமக்கு தேவையான RHS so LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதிரும் so this is our final answer next sum பார்க்கலாம்
தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ 1 + sin θ ஈக்குவல் டு 2 secant θ அப்படின்னு எழுதுறோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். இதை அப்படியே எழுதிக்கிறேன். இதை எடுத்து தான் நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் இந்த பார்ட் எடுக்கிறேன், செகண்ட் இந்த பார்ட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்த வேல்யூ இதுக்கு வந்த வேல்யூ ஆட் பண்ணி இதை நான் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறேன். இந்த ஸ்டெப் எடுத்துகிறேன். 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ காஞ்சுகேட் பண்ணுறேன். காஞ்சுகேட் பண்ணுறேன்னா இதுக்கு ஆப்போசிட் சைட் போட்டு மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 + sin θ 1 + sin θ காஞ்சுகேட் பண்ணலாமா? காஞ்சுகேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 + sin θ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது? a - b into a + b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a² - b². ஸோ அதில் வந்து எழுதுனா 1² - sin² θவா? ஸோ திஸ் இஸ் அவர் a, திஸ் இஸ் அவர் b. ஸோ எழுதுனா 1² - sin² θன்னு எழுதலாமா? ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ரூட்டா இன்னும் இந்த ரூட்டுக்கு இதுக்கு கேன்சல் ஆகுமா? செகண்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் அதுதான். இது கேன்சல் ஆகிடுது. ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்குது? 1 + sin θ cos θ. இது வந்து ஃபஸ்ட்டு. இதுக்குரிய வேல்யூ வந்து இந்த ஸ்டெப்பு இதுக்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு இதுக்குரிய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θ. ப்ரீவியஸாக என்னென்ன ஸ்டெப் செஞ்சோமோ அதை அப்படியே நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன். இங்கே 1 + sin θன்னு இருக்குது. காஞ்சுகேட் பண்ணுறேன். ஸோ காஞ்சுகேட்னா என்ன? ஆப்போசிட் சைன் போட்டு நம்ம பண்ணணும். இன்ட்டு 1 - sin θ டிவைடட் பை 1 - sin θ. 1 - sin θ 1 - sin θ 1 - sin θ தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் ஆகுமா? கீழே என்ன? a + b a - b தி ஈக்குவல் டு a² - b². அப்போ 1² - sin² θ அப்படின்னு இருக்கா? அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ 1 - sin θ டிவைடட் பை cos θ அப்படின்னு வருமா? ஏன்னா 1 - sin θ ஈக்குவல் டு cos θவா? ஸோ அது cos² θன்னு எழுதுகிறோம். இது கேன்சல் ஆயிடுது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - sin θ டிவைடட் பை cos θன்னு வரும். இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொஸ்டின்லேயே ஆட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூக்கு இதுக்கு வந்த ஆன்சரையும் இதுக்கு வந்த ஆன்சரையும் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நவ் ஆட் 1 and 2 பேஸ்ட் ஆன் LHS. ஸோ இதுக்கு வந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு இது ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வந்த ஆன்சர் என்ன? 1 + sin θ டிவைடட் பை cos θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை cos θ. ஸோ 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை cos θ. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். 1 + sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை cos θ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஸோ சிங்கிள் டைம் மட்டும் எடுத்துக்க. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது ப்ளஸ் sin θவும் மைனஸ் sin θவும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு 1 + 1 2 2 டிவைடட் பை cos θ. அப்போது 2 இன்ட்டு இந்த cos θ இருக்குல்ல, இது 1/cos θன்னு எழுதலாமா? 1/cos θங்கிறது என்ன? secant θ. ஸோ 2 secant θன்னு எழுதலாமா? ஸோ நமக்கு RHS தேவையானது என்ன? 2 secant θ தானே ப்ரூஃப் பண்ணணும். ஸோ RHS வந்துருச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta into secant square theta plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ as usual LHS எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். secant 6 theta இதை வந்து நான் எப்படி எழுதுகிறேன்? 3 into 2ன்னு எழுதினாலும் 6 தானே வரும். ஸோ அதுங்காட்டி நான் எப்படி பிரிச்சிருக்கு? secant square theta whole 3ன்னு எழுதியிருக்கிறேன். இதை நான் எப்படி எழுதலைன்னா 1 + secant square theta வந்து 1 + tan square thetaன்னு எழுதலாமா? ஸோ இங்கே பாருங்கள் ஃபார்முலா வந்து secant theta equal to 1 + tan theta. இந்த ஸ்கொயர் இருக்கங்காட்டி ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. ஸோ மறக்காமல் போடணும். போட்டுட்டு இந்த ஹோல் கியூப் இருக்குது. ஸோ அந்த ஹோல் கியூப்பை நான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது பார்க்குறக்கு? a + b தான் ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? a³ + b³ + 3ab into a + b. இதுதானே ப்ரீஃபு. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் இதை வந்து பிரித்து எழுத போகிறேன். ஸோ இது என்னோட a, இது என்னோட b. அப்போ a³ 1³ ப்ளஸ் b என்ன? tan square theta. அப்போ tan square theta தான் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a1 b வந்து tan square theta. இதானே b ப்ளஸ் a + b. அப்போ a வந்து 1 + tan square theta. அதுதான் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு
1 cube-னா 1 தான் வரும். அப்போ 3 power cube-னா 3 into 2 6 அப்போ tan 6 theta 3 into 1 3 தான். அப்போ ரிமைனிங் இருக்கு tan square theta. அப்போ 3 tan square theta 1 plus tan square theta equal to secant square theta. ஸோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ 1 plus tan 6 theta plus 3 tan square theta secant square theta. அப்போ RHS என்ன? tan 6 theta plus 3 tan square theta plus secant square theta plus 1. இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஸ்டினில் இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுதானே கொஸ்டினில் ப்ரூஃப் பண்ண சொல்லி அவங்க கேட்டிருக்கிறது. tan 6 theta plus 3 tan square theta secant into t secant square theta plus 1. இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ RHS LHS equal to RHS, hence proved அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். sin theta plus secant theta the whole squared plus cos theta plus cosecant theta the whole squared equal to 1 plus secant theta plus cosecant theta the whole squared. சொல்யூஷன் பார்த்தரலாம். LHS எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு LHS என்ன? இதை எடுத்து நான் இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? இது அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a plus b the whole squared-ஆ? அப்போ இதை எப்படி எழுதலாம்? a squared plus b squared plus 2abன்னு எழுதலாமா? இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இது தனி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். நெக்ஸ்ட் எழுதிடலாமா? இப்போ இது எழுதுனா sin square theta, இது a, இது என்னோட b. அப்போ sin square theta plus secant square theta b squared-ஆ? ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு இது இன்ட்டு இது ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்கா? ஸோ ப்ளஸ் மறக்காமல் போட்டுருவோம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இது எழுத போகிறேன். a ஸ்கொயர் cos square theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 இன்ட்டு ab 2 இன்ட்டு cos theta இன்ட்டு cosecant theta எழுதிட்டோமா? இது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா sin theta ப்ளஸ் இதில் இருக்க வேல்யூ ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ப்ளஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ sin theta ப்ளஸ் cos theta secant theta ப்ளஸ் cosecant square theta ப்ளஸ் 2 காமனாக இந்த ரெண்டு 2 இருக்குங்கன்னு காமனாக வெளில எடுத்துட்டு sin theta இன்ட்டு இந்த secant theta வந்து 1 by cos theta எழுதலாம். ப்ளஸ் cos theta இன்ட்டு கொசிக்கனை வந்து 1 by sin கொசிக்கனை வந்து 1 by sin theta எழுதலாமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறேன்? sin theta ப்ளஸ் cos thetaங்கிறது என்ன? 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? sin ப்ளஸ் cos theta ஈக்குவல் டு 1. ஸோ 1 டேரெக்டாக எழுதிட்டேன். ப்ளஸ் secant square theta ப்ளஸ் cosecant square theta அப்படியே எழுதிட்டேன். ப்ளஸ் 2 sin theta divided by cos theta plus cos theta divided by sin theta எழுதிட்டேனா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? 1 plus secant square theta cosecant square theta plus 2 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? sin square theta plus cos square theta divided by sin theta into cos theta ஆகுமா? அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். அப்போ 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 sin square theta plus cos square theta equal to 1. So 1 divided by sin theta into cos theta. So 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into 1 by sin theta என்ன? cosecant theta 1 by cos theta என்ன? secant theta. இதை நான் வந்து பிரிச்சு எழுதும்போது என்ன கிடைக்குது? 1 by sin வந்து cosecant theta 1 by cos வந்து secant theta. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 இன்ட்டு அந்த வேல்யூஸ். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது இருந்தால் எப்படி இருக்கணும்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு நம்ம எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ 1 plus secant theta plus cosecant square theta எழுதலாமா? ஸோ இதுதான் நமக்கு RHS ப்ரூஃப் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சா? ஸோ LHS equal to RHS, hence proved அப்படின்னு எழுதிடும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to 1. சொல்யூஷன் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் இதை ப்ரூஃப் பண்ண போகிறேன். இது அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. ஸோ secant power 4 வந்து cosecant. secantனா 1 by cosecant எழுதலாமா? ஸோ அதுதான் சாரி 1 by cosன்னு எழுதலாமா? secant theta equal to 1 by cos theta. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் 1 minus இங்கே வந்து ஸ்கொயர்டை நான் இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலா இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. நான் வந்து சும்மா ஸ்கொயர் மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் 2 4 தானே. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ வெளியில் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். மைனஸ் 2 tan ஸ்கொயர் tan டீட்டான்னு எப்படி எழுதலாம்? சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா? அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா? அப்படின்னு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இந்த டேர்மை மட்டும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். 1 ப்ளஸ் சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 பை காஸ் பவர் 4 இருக்குது. ஸோ இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குமா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா தானே ரிமைனிங் இருக்கும். அதுதான் எழுதியிருக்கா. ரிமைனிங் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதியாச்சா? அப்போது இது ரெண்டையும் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. ஸோ நான் ரெண்டுக்கும் பதிலாக காமனாக 1 எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறேன். அப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அப்போ 2 சைன் ஸ்கொயர்லேருந்து ஒரு சைன் ஸ்கொயர் மைனஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஒரு சைன் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் ரிமைனிங் இருக்க சைன் ஸ்கொயர் சாரி 1 இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ போச்சுன்னா இங்கே வந்து ஒரு சைன் ஸ்கொயர் இருக்குமா? அப்போ எது பெரிய சைனு? இது தானே பெரிய சைன். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ சைன் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இங்கே வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் மேலே என்ன? காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகுமா? அப்போ சைன் பை காஸ் வந்து ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன? காஸ் ஸ்கொயர் டீட்டா. சரி 1 மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? 1 தானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ RHS வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ RHS therefore LHS equal to RHS hence proved அப்படின்னு வச்சுருக்கோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th வந்து செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சொல்யூஷன் LHS எடுத்துக்கலாம். LHS என்ன? cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ cot theta என்ன? cos theta divided by sin theta equal to cot theta வா? ஸோ அதுதான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் cos theta. அதே இந்த காட்டுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். cos theta divided by sin theta plus cos theta. இது எப்படி எழுதுனா? cos theta மைனஸ் cos theta sin theta. இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். நான் இங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே சைன் டீட்டா வரணும்னா மேலே கீழே சைனால் மல்டிப்ளை பண்ணணும். அதுதானே எல்சிஎம். ஸோ அதை எடுத்தேன்னா காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு ஆகுமா? அப்போ இங்கே சைன் டீட்டா இருக்குது, இங்கே சைன் டீட்டா இருக்குது. அப்போ நான் வந்து காமனாக ஒரு சைன் டீட்டா மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா. சேம் அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். சைன் டீட்டாவாக கிடைக்கணும். ஸோ இங்கே மேலே கீழே சைனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஸ் டீட்டா சைன் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா. காஸ் டீட்டா
ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அந்த மேலே கொண்டு போகிறேன். அப்போ தலைகீழ் ஆகுமா? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன். காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தேன்னா என்ன இருக்கும், 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குமா? அதுதான் இங்கேருந்து காஸ் தீட்டா வெளியில் எடுத்தேன்னா காஸ் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குமா? அப்போ காசு கேன்சல் ஆயிருமா? சாரி, இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறேன். காஸ் தீட்டா வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். காமனாக வெளியில் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் சைன் தீட்டா கிடைக்கும். அப்போ இங்கே கீழேயும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்தேன்னா காஸ் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு கிடைக்குமா? இப்போ காசு கேன்சல் ஆயிடுது. நான் சைன் தீட்டா என்ன எழுதலாம், 1 பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாமா? அதுதான் 1 மைனஸ் 1 பை கொசிக்கன் தீட்டா. இந்த சைன் தீட்டாவே 1 பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எனக்கு இங்கே வந்து கொசிக்கன் வரணும்னா என்ன பண்ண, மேலே கீழே கொசிக்கனால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன எனக்கு மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா. இதே மாதிரி தான் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா. இது கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்குது, கொசிக்கன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குமா? இதுதான் எனக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொசிக்கன் தீட்டா. இதுதான் வந்து என்னோட ஆர்ஹெச்எஸ். அவங்க கொஸ்டினில் கேட்டிருந்ததே இதுதானே கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ therefore LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். சைன் ஏ மைனஸ் சைன் பி டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ளஸ்ஸு காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா? சரி, எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைன் ஏ மைனஸ் சைன் பி டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சைன் ஏ மைனஸ் சைன் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் காஸ் பி டிவைடட் பை இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் அப்படி தானே கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இங்கே சைன் ஏ இருக்குது, இங்கே சைன் ஏ இருக்குது. அப்போ சைன் ஏ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ என்னோட ஏ என்ன, சைன் ஏ. அப்போ ஏ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் ப்ளஸ் இது என்ன, ஏ ப்ளஸ் பி இது இன்ட்டு ஏ மைனஸ் பி அதே ஃபார்மேட் இருக்கா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு எழுது. அப்போ கீழே இருக்கிறத அப்படியே நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன், அதாவது சைனு காசெல்லாம் வந்து நான் தனியாக எடுக்கிறேன். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் இந்த மைனஸ் சைன் இருக்கா. ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ காஸ் ஸ்கொயர் பி நான் தனியாக இருக்கேன். கீழே இருக்கிறத நான் அப்படியே டிட்டோ அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ என்ன 1, சைன் பி காஸ் பி என்ன ப்ளஸ் என்ன 1. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபார்முலா படி 1 மைனஸ் 1 வரும். கீழே இருக்கிறத நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 மைனஸ் 1 0 டிவைடட் பை சம்திங் 0 தான். ஸோ 0. ஸோ இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th செகண்ட் சப்டிவிஷன். sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equal to 2னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ LHS எடுத்து RHS ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குது, a cube plus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்படின்னா a plus b a cube a plus b a squared minus ab plus b squared அப்படிங்கிறது நம்ம. அப்போ a cube minus b cube a minus b
a squared plus ab plus b squared இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ இதை நான் இந்த ஃபார்மேட்லேயும் இதை நான் இந்த ஃபார்மேட்லேயும் நான் எழுத போகிறேன். அதுதான் நான் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அந்த ஃபார்மேட் படி எழுதுனா sin a plus cos a இன்ட்டு இந்த a ஸ்கொயர்டா, அப்போ sin ஸ்கொயர் a மைனஸ் ஏபியா sin a cos a ப்ளஸ் b ஸ்கொயர் அண்ட் cos ஸ்கொயர் a டிவைடட் பை இந்த sin a ப்ளஸ் cos a. ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் எழுதிக்கிறேன். இதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? இது இருக்குமா? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் போட்டுட்டு இந்த பார்ட்டை வந்து நான் எழுத போகிறேன். ஸோ sin a இந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். sin a மைனஸ் cos a b அதுதானே இன்ட்டு sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin a cos a ப்ளஸ் cos ஸ்கொயர் a டிவைடட் பை sin a cos a. அப்போ இது கேன்சல் ஆயிடும். அப்போ இது தானே ரிமைனிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் எழுத போகிறேன். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a மைனஸ் sin a cos a ப்ளஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin a cos a அப்படின்னு இருக்குமா? அப்போ இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a இருக்குமா? அப்போ sin theta ப்ளஸ் cos theta என்ன? 1. இப்போ sin theta ப்ளஸ் cos theta என்ன? 1. ஸோ இது 1 இது 1 இடையில ப்ளஸ் இருக்குது. ஸோ 1 + 1 2. ஸோ 2 தானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. therefore LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செவன்த்தில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். if sin theta plus cos theta equal to √3 then prove that tan theta equal to cot theta equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? sin theta equal to cos theta equal to √3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. this is our given statement. நெக்ஸ்ட் sin theta plus cos theta √3ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம வந்து ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து போத் சைடு ஸ்கொயர் எடுத்தால் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாமா? அதுதான் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் எடுத்தால் கேன்சல் ஆயிரும், ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? a + b the whole square இருக்குமா? அப்போ a square + b square minus ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் எழுதலாமா? இதை வந்து நான் அப்படி எழுதுறேன். sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 sin theta cos theta ஈக்குவல் டு இந்த 3 ரூட் கேன்சல் ஆயிடுச்சுல. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு sin theta plus cos theta equal to 1 plus 2 sin theta cos theta வந்து நான் அப்படியே எழுதிருக்கேன் equal to 3. அப்போது இந்த 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? இதை அப்படியே எழுதிட்டு equal to 3 - 1 என்ன 2. அப்போ 2 sin theta cos theta equal to 2ன்னு எழுதுறேன். அப்போ இந்த 2 இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை டிவிஷன் ஆகுமா? அப்போ sin theta cos theta equal to 2 divided by 2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன 1. அப்போ sin theta cos theta equal to 1. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? tan theta ப்ளஸ் cot theta equal to 1 அப்படின்னு தான் நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ tan thetaங்கிறது என்ன? sin theta டிவைடட் பை cos theta equal to tan thetaவா? ஸோ அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். cot theta என்ன? cos theta டிவைடட் பை sin theta. ஸோ அப்ளை பண்ணுறேன். அது எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta டிவைடட் பை cos theta இன்ட்டு sin theta ஈக்குவல் டு 1. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை ஃபஸ்ட்டு ஒரு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் அந்த வேல்யூ வந்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஸோ நம்ம இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? sin theta cos theta வந்து 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ sin theta cos theta வந்து 1 அப்படிங்கிறத நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இந்த மேலே இருக்க வேல்யூ அப்படியே தான் எழுதிக்கிறேன். இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறேன். டிவைடட் பை 1 ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். அப்போ sin ப்ளஸ் cos theta ஈக்குவல் டு 1. ஸோ 1 டிவைடட் பை 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தான். ஸோ 1 ஈக்குவல் டு 1. ஸோ ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம 1 தானே ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண வேண்டியது 1ங்கிறது தானே ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். If √3 sin theta minus cos theta equal to 0, then show that tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. Solution பார்த்துடலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க √3 sin theta minus cos theta equal to 0 அப்படிங்கிறது given statement. √3 sin theta equal to minus இந்த பக்கம் போச்சுன்னா காசா ப்ளஸ்ஸா அப்போ cos theta அப்படின்னு வருமா அப்போ sin theta equal to cos theta equal to இங்கே 1 இருக்குது அப்போ 1/√3 அப்போ sin theta வந்து எப்படி எழுதலாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த பக்கம் டிவிஷன் ஆகுமா அப்போ sin theta divided by cos theta equal to 1/√3 அப்படின்னு எழுதலாமா அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ sin theta divided by cos theta equal to tan theta ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி tan theta equal to 1/√3 எழுதிட்டேன் அப்போ 1/√3ங்கிறது என்ன tan 30 டிகிரி தானே 1/√3ங்கிற வேல்யூ கிடைக்கும் அந்த டேபிள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த டேபிள் ஞாபகம் வச்சுட்டாதான் இந்த மாதிரி 1/√3னா எதுக்கு வந்து 1/√3 வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அப்போ 1/√3ங்கிறது tan 30 டிகிரியில் கிடைக்கும் ஸோ tan theta equal to tan 30 டிகிரி அப்படின்னு அப்போ tan கேன்சல் ஆகி அப்போ theta equal to 30 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஆனால் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன tan 3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square thetaங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இப்போது இந்த தீட்டாக்கு பதிலாக இந்த 30 டிகிரிங்கிற வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா ஸோ தீட்டாக்கு பதிலாக 30 போடுறேன் இங்கே தீட்டாக்கு பதிலாக 30 போட்டிருக்கேன் க்யூபு இங்கே தீட்டாக்கு பதிலாக 30 போட்டிருக்கேன் இதே மாதிரி சேம் எல்லாத்துக்கும் போட்டு இந்த ஸ்டெப்பை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் என்ன தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு டேபிள் தெரிஞ்சால் தான் முடியும் அப்போ 3 இன்ட்டு tan 30 டிகிரியோட வேல்யூனா 1/√3 அதை நான் அப்ளை பண்ணிட்டேன் மைனஸ் tan cube tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 இந்த கியூபை வந்து நான் மறக்காமல் எழுதிடுவேன் டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan 30 டிகிரி வந்து 1/√3 இங்கே ஸ்கொயர்டு இருக்குது ஸோ அந்த ஸ்கொயர்டை நான் வந்து இங்கே மறக்காமல் போட்டேன் அப்போ 3 இன்ட்டு 3 9 அப்போ tan 90 டிகிரி tan 90 டிகிரிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஸோ அன்டிஃபைன்டு இன்ஃபினிட்டிவ் போட்டு tan 90 டிகிரிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஸோ இன்ஃபினிட்டிவ் போட்டேன் அப்போது இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா √3 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 ஆகுமா மைனஸ் இங்கே வந்து 1/√3 தான் ஹோல் கியூப் இருக்குது அப்போ √3 வந்து 3 டைம்ஸ் வருமா 1 கியூப் போட்டோம்னா 1 தான் கிடைக்கும் ஸோ அதை 1 அப்படியே வச்சுக்கிறேன் அப்போ √3 இன்ட்டு √3 அப்போ இந்த ரெண்டுக்கு வந்து ஒரு 3 வெளியே வந்துருமா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஒரு √3 தான் இருக்கும் ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 3√3 டிவைடட் பை இந்த 1 மைனஸ் 3 அதே மாதிரி √3னா இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் 3 தான் இருக்கும் 1/3ன்னு இருக்கும் ஸோ இந்த 3 கேன்சல் பண்ண முடியுமா அப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டேன் ரிமைனிங் எங்கிட்ட என்ன இருக்குது இங்கே ஒரு √3 மைனஸ் 1/3√3 டிவைடட் பை 1 மைனஸ் 1 இங்கே ஒன்று இருக்கா அது இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஸோ √3 மைனஸ் 1/3√3 1 மைனஸ் 1 0 ஸோ ஜீரோங்கிறது கீழே வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ் எதனால் என்ன டிவைட் பண்ணாலும் 0 தான் வரும் ஸோ இன்ஃபினிட்டிவ் ஸோ RHS LHS என்ன இன்ஃபினிட்டிவ் RHS என்ன இன்ஃபினிட்டிவ் ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டா LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு அதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எயித்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன் இஃப் cos alpha divided by cos beta equal to m and cos alpha divided by sin beta equal to n then prove that m squared plus n squared into cos squared beta equal to n squared அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மளை இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எம்மோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ என்னன்னு ஸோ நான் அதை எகெயின் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நெக்ஸ்ட்டு LHS எடுத்துக்கிறேன் LHS என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது m squared plus n squared cos squared beta தானே ஸோ அதை எழுதியிருக்கேன் எம்மோட வேல்யூ என்னன்னு தெரியும் அதை நான் எழுதியிருக்கேன் என்னோட வேல்யூ என்னன்னு தெரியும் அதை எழுதியிருக்கேன் ஸ்கொயர்டு இருக்குது ஸோ ஸ்கொயர்டு நான் மறக்காமல் ஆட் பண்ணணும் ஓகேங்களா இன்ட்டு இந்த வேல்யூ அப்படின்னு எழுதிட்டேன் ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் cos squared alpha sin squared beta plus cos squared alpha cos squared beta divided by cos squared beta sin squared beta into cos squared beta அப்படின்னு கிடைக்குமா ஸோ நான் அதுதான் எழுதியிருக்கேன் ஸோ இது எனக்கு கேன்சலாக பண்ண முடியுமா ஸோ கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்குது இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ இதில்
காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? இங்கே இருக்க சைன் பீட்டாவே நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா இந்த தானே இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ இது அப்படியே எழுதிட்டா சைன் ப்ளஸ் காஸ் என்ன சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இதோட வேல்யூ வந்து எனக்கு 1 பேஸ்ட் ஆன் ஃபார்முலா. ஸோ இந்த வந்து சைன் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1. ஸோ காஸ் இந்த ஸ்கொயரை வந்து காமனாக நான் வெளில எடுக்கிறேன். காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா 1. அப்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது என்ன காஸ் ஆல்ஃபாக்கு சைன் பீட்டாங்கிறது என்ன n. ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது தானே. ஸோ காமனாக ஸ்கொயர் வெளில எடுத்தேன்னா n ஸ்கொயர் கிடச்சிருமா? இதோட ஹோல் வேல்யூ n. ஸோ இந்த நான் எடுத்த காமன் எடுத்த ஸ்கொயர்டு. ஸோ n ஸ்கொயர் RHS கிடச்சிருச்சா? therefore LHS equal to RHS. ஓகேவா? hence proved. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Second subdivision. If cot theta plus tan theta equal to x and secant theta minus cos theta equal to y, then prove that x squared y the whole power 2 by 3 minus xy the whole square whole power 2 by 3 equal to 1 னு proof பண்ணணும். சொல்யூஷன் பார்த்துடலாமா? இப்போ எக்ஸ் வந்து இது கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் படி நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் வந்து இந்த வேல்யூ காட் தீட்டா இருக்குது. காட் தீட்டாவை நான் என்ன எழுதலாம்? காஸ் மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. டேன் தீட்டாவில் சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். ஸோ எழுதிக்கிறேன். எழுதிட்டு நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடைக்குமா? அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாவா? அதான் எழுதிக்கிறேன். ஸோ ஒய் நெக்ஸ்ட்டு வந்து இது எழுதியாச்சு. இந்த வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்யோட வேல்யூ எடுக்கிறேன். சீக்கன் தீட்டா மைனஸ் சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ சீக்கன் என்னென்னு எழுதலாம்? 1 பை காஸ்ன்னு எழுதலாமா? மைனஸ் காசு. அப்போ இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே காஸ் தீட்டா மேலே காஸ் தீட்டா, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா? அதுதான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் என்ன சைனு. அப்போ இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு மறக்காமல் போடணும். ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ ரெண்டாவது வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது நான் இதில் அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்யில் அப்ளை பண்ணலாமா? அப்போது அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த வேல்யூவை நான் எக்ஸுக்கு இது பண்ணுறேன். இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நான் இங்கே ஸ்கொயர்டு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? காஸ் இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே ஒரு 2 காசு இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் 3 காசு. காஸ் கியூப் தீட்டா 1 பை காஸ் கியூப் தீட்டான்னு இருக்கும். அப்போது இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்து 2 பவர் 3 எடுக்கலாமா? அப்போ இந்த வேல்யூக்கு 2 பவர் 3ன்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு 1 பை காசு 3 இன்ட்டு 2 by 3. இங்கே 2 by 3 எடுத்தாலும் அதே தான். 1 கூட எது எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ அது நோ வரிஸ். அப்போ 3 இன்ட்டு 2 by 3. அப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதோட வேல்யூ வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? xy ஸ்கொயர்டு பவர் 2 by 3யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னன்னு தெரியும்? 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஒய்யோட வேல்யூ தெரியும். நம்ம ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்போ இது வந்து கேன்சல் ஆகுமா? அப்போ சைன் தீட்டா இங்கே இருக்குது, சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 2 4, ரிமைனிங் 3 இருக்குது. இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ 1 பை இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ காஸ் கியூப் தீட்டா மேலே என்ன? ஒரு சைன் கியூப் தீட்டா. அதான் xy ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து இது கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு 2 by 3 எடுத்தோம்னா என்ன வரும்? இதுக்கு 2 by 3 எடுக்கிறோம். அப்போ 3 இன்ட்டு 2 by 3. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இதே மாதிரி கீழே எடுத்தோம்னா இன்ட்டு பண்ணோம்னா 3 கேன்சல் ஆகிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது மைனஸ் இது தானே. அப்போ இது கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்.
லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன்னா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது கண்டுபிடிச்ச என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் என்ன காசு, அப்போ இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கொயர் போடுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன 1 வரும். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து 1ன்னு சொல்லி தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. தேர்ஃபோர் இதை எழுதணும், அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எழுதி LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு P அண்ட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு Q, தென் ப்ரூவ் தட் Q P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2P அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Pயோட வேல்யூ Qயோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன, இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ LHS வந்து Q P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு சீக் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ப்ராக்கெட்டில் P ஸ்கொயர்டு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. Qவோட வேல்யூ அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் P ஸ்கொயர்டு, Pங்கிறது என்ன சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதை அப்படியே எழுதி இந்த ஸ்கொயர் போட்டுறேன் மைனஸ் 1. இது பார்க்க எப்படி இருக்குது A ப்ளஸ் B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ A ப்ளஸ் B தி ஹோல் ஸ்கொயர்னா என்ன A ப்ளஸ் B A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எழுதலாமா, இந்த ஒரு பார்ட்டை மட்டும் அப்படி எழுதலாமா, இதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். இது வந்து A ப்ளஸ் B தி ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்மேட்டில் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அந்த வேல்யூ மைனஸ் 1 ரிமைனிங் இருக்கிறது, அதை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சீக்கன் தீட்டாவை என்ன எழுதலாம் 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். கொசிக்கன் தீட்டாவை என்ன எழுதலாம் 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். எழுதிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதுறேன். இப்போ நான் இதே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் sin theta plus cos theta divided by cos theta sin theta கிடைக்குமா. அப்போது இந்த sin square theta plus cos square theta என்ன 1, ரிமைனிங் என்ன இருக்குது 2 sin square theta cos square theta மைனஸ் 1 இருக்குது. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிருமா, அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறது 2 sin theta cos theta, அது அப்படியே நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவை நான் அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். sin theta plus cos theta divided by cos theta sin theta. அப்போ sin theta into cos theta வா இது கேன்சல் ஆயிருமா, ரிமைனிங் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 sin theta plus cos theta equal to இந்த sin theta cos thetaங்கிறது என்ன எனக்கு வேல்யூ Pயோட வேல்யூ தானே. ஸோ 2P RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ LHS equal to RHS hence proved அப்படின்னு எழுதிடுவோம். இங்கே பாருங்கள் sin theta plus cos thetaங்கிறது sin theta plus cos thetaங்கிறது P ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறது P தான். 2Pன்னு P இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ரிமைனிங் இருக்குது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது 2 sin theta plus cos theta வந்து ஹோல் வேல்யூ வந்து P. ஸோ 2P ப்ரூஃப் பண்ணிட்டோமா. சரி நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நைன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் sin theta 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4. ஓகேவா, சொல்யூஷன் பார்த்துடலாம். sin theta 1 plus sin square theta equal to cosecant theta, அதான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். sin theta இந்த 1 வந்து sin theta வந்து நான் என்ன எழுதலாம் 1 மைனஸ் sin theta வந்து 1 மைனஸ் cos thetaன்னு எழுதலாம். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு நான் அப்படியே எழுதிக்கிறேன். இதை வந்து நான் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ sin theta இங்கே வந்து 1 இருக்குது. 1 + 1 2 இந்த மைனஸ் sin cos square theta ஈக்குவல் டு cos square theta. அப்புறம் நான் வந்து போத் சைடு நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் sin square theta
2 minus cos square theta the whole square. Square பண்ணணும்ல, so whole square. இது cos square theta the whole square. அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? a minus b the whole square ஃபார்மேட் இருக்கா? அப்போ a plus b, சரி a squared plus b squared minus 2ab அந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? இந்த பார்ட்டை மட்டும் நான் அந்த ஃபார்மேட்டில் எழுதுறேன். அப்போ sin theta என்ன? 1 minus cos theta நான் எழுதிட்டேன். அப்போ a வந்து என்ன? 2. அப்போ 2 squared plus b வந்து cos square theta, அதை வந்து b na cos square theta the whole square minus 2 into 2 into இது a value, இது b value. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன? பவர் 4 அப்போ 2 into 2 4. ஸோ cos power 4 theta அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 minus cos square theta 2 into 2 4 plus cos power 2 into 2 4 cos power 4 theta minus 2 into 2 4 cos square theta equal to cos power 4 theta. அப்போ இந்த வந்து 1 minus cos square theta அப்படிங்கிறத வந்து நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 1ஆல் ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு இதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன், நோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் இருக்குது, ஸோ அந்த மைனஸ் சைன் போட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த cos square theta நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் cos square theta அப்போ 4 cos square theta, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ காசா அப்போ 4 இருக்கா, சரி இங்கே ப்ளஸ்ஸு, இப்போ cos ஸ்கொயர்டா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போ 6 அப்போ cos 6 பவர் 6 theta மைனஸ் இந்த மைனஸ் சைனு மைனஸ் 4, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 4 cos பவர் 4 theta அப்படின்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் சைன் வந்து உள்ளே வருது. உள்ளே வரும்போது மைனஸ் 4 cos ஸ்கொயர் theta மைனஸ் ப்ளஸ் மைனஸ் cos பவர் 6 theta மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த வேல்யூ ஈக்குவல் டு cos பவர் 4 theta அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 plus 5 cos power 4 theta equal to 8 cos square theta minus cos power 6 theta equal to cos power 4 theta. அதாவது இங்கே 4 இருக்கு, அது அப்படியே வரும். இங்கே cos power 4 இருக்கு, இங்கே வந்து cos power 6 இருக்கு. இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 6ல் 4 போச்சுன்னா 2, அப்போ cos power 2 theta அது. நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இது அப்போ 4 into 4 8 மைனஸ் 8 cos ஸ்கொயர் theta ப்ளஸ்ஸு இந்த 4 வேல்யூ இருக்கும். அப்போ இது ஏதோ ஒன்றுக்கு அப்போ இது ஏதோ ஒன்றுக்கு கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும், அதுதான். ஸோ அதுதான் 4 ப்ளஸ் 5 cos பவர் 4 theta மைனஸ் 8 cos ஸ்கொயர் theta மைனஸ் cos பவர் 6 theta ஈக்குவல் டு cos பவர் 4 theta அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போகும்போது cos பவர் 4 theta ஃபஸ்ட்டு அப்படி எழுதிக்கிறேன். இங்கே மைனஸில் இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் 5 cos பவர் 4 theta இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 8 cos ஸ்கொயர் theta இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் c cos பவர் 6 theta அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ 4 ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இந்த இது மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், பேஸில் சாரி பவரில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் போச்சுன்னா மைனஸ் 4 cos பவர் 4 theta ப்ளஸ்ஸு இந்த வேல்யூ நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 cos cube theta நான் அரேஞ்ச் பண்ணுறேன். cos LHS தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ எழுதிட்டேன். இதுதானே என்னோடய LHS. ஸோ RHS ஈக்குவல் டு LHS ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். 10th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a squared minus 1 divided by a squared plus 1 equal to sin theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து ரெசிப்ரோக்கில் எடுக்கலாம். ரெசிப்ரோக்கில் எடுத்தால் தலைகீழாக மாறுமா, இருக்கிறத வந்து அப்படியே ரிவர்ஸாக தலைகீழாக மாறும். ஸோ 1 plus sin theta divided by cos theta equal to ஏன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நான் போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ப்ரூஃபில் வந்து ஸ்கொயர் தானே பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ப்ரூஃப்காக நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 1 plus sin
theta the whole square divided by cos square theta. அப்போ a squared அப்படின்னு கிடைக்குமா? Next 1 plus sin theta the whole square. Cos theta என்ன? cos theta equal to 1 minus sin theta தான் equal to cos theta. So cos theta க்கு பதிலா 1 minus sin theta அப்படின்னு எழுதுறேன். equal to a squared. அப்போ இது எப்படி இருக்கு? a minus b the whole square formula, a squared minus b squared formula இருக்கு. அப்போ a plus b, a minus b. அப்போ 1 plus sin theta into 1 plus sin theta divided by 1 plus sin theta into 1 minus sin theta equal to a squared. அப்போ இது cancel ஆகுமா? 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to a squared. ஆனால் நம்ம proof பண்ண வேண்டியது என்ன? a squared minus 1 divided by a squared plus 1 equal to sin theta proof பண்ணணும். ஸோ LHS நான் எடுத்துக்கிறேன். LHS எடுத்தேன்னா எனக்கு a squared வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்? 1 plus sin theta divided by 1 minus sin theta கண்டுபிடிக்கிறேன். அப்போ a squaredக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் 1 ஓகேவா? கீழே வந்து a squared இருக்கா? ஸோ அதே மாதிரி கீழேயும் a squaredக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் 1 இருக்குது, ரிமைனிங் அதை போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க a squaredக்கு பதிலாக அதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ப்ளஸ் 1 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 1 plus sin theta, இங்கே வந்து நான் LCM எடுக்கிறேன். LCM எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin theta மேலே போயிடுமா? அப்போ கீழே வந்து பேஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா 1 டைம் தான் எடுப்போம். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ 1 plus sin theta மைனஸ் 1 minus sin theta divided by 1 minus sin theta. சேம் கீழேயே அதை தான் நான் பண்ணுறேன். LCM எடுக்கிறேன். 1 plus sin theta plus 1 minus sin theta divided by 1 minus sin theta. எடுத்துட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். 1 plus sin theta minus 1. அந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் சிம்பிள் வந்து நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் இது இங்கே ப்ளஸ் ஆகுமா? இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறேன். அப்போ மைனஸ் இருக்குது. அப்போது எல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ இது வந்து நான் அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறுமா? இந்த அப்படியே இந்த எழுதுகிறேன். 1 plus sin theta minus 1 plus sin theta divided by 1 minus sin theta into இது வந்து மேலே போகுது. அப்போ தலைகீழாகுமா? அப்போ 1 minus sin theta divided by 1 plus sin theta plus 1 minus sin theta. அப்போ இது கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? sin theta இருக்கும், இங்கே ஒரு sin theta இருக்குது. அப்போ 2 sin thetaன்னு எழுதலாமா? 2 sin theta divided by எல்லா கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? 1 plus 1 2. அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ரிமைனிங் இருக்குது? sin theta. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய RHS அதானே sin thetaன்னு. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. LHS equal to RHS, hence provedன்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போது எக்ஸசைஸ் 6.1ல் எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எல்லா சம்மும் ஒரு ரீகேப் பார்த்துடலாம், அதாவது ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. செகண்ட் சம் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. So this is our final answer. Proof பண்ணியாச்சு. ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ RHS ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன், இந்த ப்ரூவ்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன்.
ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ப்ரூஃப் பண்ணியாச்சு. சிக்ஸ்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ப்ரூஃப் பண்ணியாச்சு. செவன்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. எயித்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் சம். நைன்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு நைன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பார்க்கலாம். நைன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு 10th சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூஃபில் வந்து ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So hence proved. This is our final answer. Next இந்த எக்ஸசைஸ் 6.1க்கான இதெல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாம், ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இதுதான் ரிமெம்பர் பாயிண்ட்ஸு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா 6.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். Okay students, thank you. Next video la paakalam.